திவ்யா அக்கா, அவர் சரி சொல்லிட்டாரு. அவர் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கா. என் கண்ணு இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, நான் அப்பவே சொன்னேன்ல. என்ன ஜானகி, மாப்பிள்ளை எப்படி? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா படிச்சவரு, எக்ஸலன்ட் ஜாப். பிஹேவியரல் சயின்ஸ்ல தீசிஸ் கூட சப்மிட் பண்ணிருக்காராம். நான் இப்ப மாமா கூப்பிட ஆரம்பிச்சேன். இவ ஊரை சுத்திட்டு வர வரைக்கும் மாப்பிள்ளை எவ்வளவு பொறுமையோட காத்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க சொந்தக்காரங்க கூட ரொம்ப அன்பா பொறுமையா இருந்தாங்க. திவ்யாவுக்கு இவர் ஐடியல். அதனாலதான் நானும் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு கிளீனா அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அப்பா ஸ்கூல்ல இருக்க 4-10 கல்யாணத்து வைங்கப்பா. அப்பதான் எனக்கு 3 நாள் மட்டம் போட முடியும். அப்பா அது மட்டும் இல்ல, இப்பவே நாள் ஃபைனலைஸ் பண்ணாதான் சத்திரம் பிடிக்க முடியும். நீ வேற, அவங்க படுற அவசரத்தை பார்த்தா சத்திரத்துக்குலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. மாப்பிள்ளைய விட்டு இருந்தா அக்கா இப்பவே தாலி கட்டி கூட்டிட்டு போயிருப்பாரு. அவங்க சம்மதம் சொன்ன போது அம்மா மூஞ்சி பார்க்கணுமே, ஒரே சந்தோஷம். வெக்கம்தான். நமக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனா திவ்யாவுக்கு பிடிச்சிருக்கான்னு என்ன கேட்கலையே. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிக்கல. இவ கிடக்குறா, இவகிட்ட போய் கேட்டுக்கிட்டு. இவ எப்பவுமே இப்படித்தான். அவர்கிட்ட என்ன குறைய கண்ட? அவர் எவ்வளவு இன்டெலிஜென்ட் தெரியுமா? உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொன்னார்ல, நல்லதெல்லாம் உனக்கு பிடிக்காதே. இந்த வயசுலயே ஒரு பர்சனல் மேனேஜர் தெரியுமா? பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல. மல்லிகா, ஏம்மா உனக்கு பிடிக்கல? பிடிக்கல, அதனால பிடிக்கல. அவர் ரொம்ப நல்ல சாய்ஸ்னு நான் நினைக்கிறேன். அப்ப நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்கோ. திவ்யா, இந்த பார், ஏன் மாட்டேங்கிற? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். சின்ன குழந்தை மாதிரி பேசாத. அப்ப சின்ன குழந்தை மாதிரி என்ன நடத்தாதீங்க. என் விருப்பத்துக்கு மரியாதை கொடுங்க. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். பின்ன எப்ப பண்ணிப்பியா? எப்போ தோணுதோ அப்ப பண்ணிக்கிறேன். ஆமா, உனக்கு 55 வயசுல தோணும். நான் இன்னும் படிக்க போறேன். கல்யாணம் பண்ணி படியே. படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி நல்ல இடம் கிடைக்காது. இதோ பாருமா, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். இன்னும் 4 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறேன். உனக்கு கீழே 2 தங்கங்க இருக்காங்க. உங்க எல்லாரையும் நல்லபடியா நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நீ இஷ்டப்படும் போது கல்யாணம் பண்ணி கொடுக்க என்னால முடியாதுமா. இது ரொம்ப நல்ல இடம். படிச்ச மாப்பிள கல்யாணத்தை கூட சிம்பிளா பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்க. வரதட்சணையே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதை விட நல்ல இடம் எங்கம்மா கிடைக்கும்? ஏப்பா, உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா இல்ல விக்க பாக்குறீங்களா? எவனாவது வரதட்சணை வேணான்னு வந்தா ஒண்ணு பொட்டலம் கட்டி வித்துருவீங்க. Injection 5 vials, heparin 10, isartan 20, Gelusil 10. கொஞ்சம் இமீடியட்டா அனுப்பி வைக்கீங்களா ப்ளீஸ்? ராதி, என்னாச்சு? அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கா? பிளட் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. மைல்ட் ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு. சிம்டமேட்டிக் அண்ட் சேஃப்டி மெஷர்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். பிரிஸ்கிரைப்டு மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு வந்து செக் பண்ணிட்டு மேல ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அவசியம் இல்லை. அப்படி ஏதாவது அவசரம் இருந்ததுன்னா நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஓகே? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? Thank you.
எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்குன்னு எதையும் யார்கிட்டயும் கேட்டதில்லை. இப்ப முதல் தடவையா உன்கிட்ட கேட்க போறேன். தருவியா? எனக்கு தாலி பிச்சை கொடுப்பியா? உங்க அப்பா இந்த கல்யாணத்துல உயிரே வச்சிருக்காரு. நீ இதுக்கு சம்மதிக்கலன்னா அவர் இடிஞ்சே போயிடுவார். உன்னை கையெடுத்து கேட்கிறேன். என்னடா இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்ட? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா. நிஜமாவா சொல்றேன்? என்ன பார்த்து சொல்லு. இங்க வா. ஏன் திடீர்னு மனசை மாத்திக்கிட்ட? எனக்காக வா. எங்க அப்பா எது செஞ்சாலும் என் நலத்துக்கு தானே எனக்கு தெரியும். இங்க ரெடி பண்ற. உள்ள உனக்காக மாப்பிள்ள காத்துட்டு இருக்காரு. என்னது கண்ணுல தண்ணி? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? எனக்கு இது வேண்டாமா ப்ளீஸ். என்னடி சொல்ற? எனக்கு இது பிடிக்கல. உணராத. அவர் எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது. எப்படிமா? வாய் மூடுறி. அவர் ஒண்ணு முன்ன பின்ன தெரியாதவர் இல்ல. உன்னை தொட்டு தாலி கட்டினவரு. தாலி கட்டிட்டா மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா? 2 நாள் முன்னாடி என்ன இப்படி அவர்கிட்ட அமைச்சிருப்பியா? ஐயோ பைத்திய மாதிரி உளராத. கண் தொடச்சிட்டு உள்ள விழுந்து வா. வா. அம்மா வேண்டாமா ப்ளீஸ். திவ்யா அம்மா ப்ளீஸ் வேண்டாம். சொல்றது கேளுடா. இருந்து வா. திவ்யா அத்தை நீங்க உள்ள போங்க, நான் கூட்டிட்டு வரேன். இங்க வா. என்னாச்சு? என்னமாச்சு? எனக்கு தூங்கணும். இவ்வளவுதானே? இதுக்கே அழற? இதை நீ என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? அதான் இப்ப சொல்றேன்னு. இப்ப நீ தூங்கணும், அவ்வளவுதானே? தூங்கு.